ஒரு அழகான வீடுங்க. அந்த வீட்டில் அம்மா, மக, மருமக, பேத்தின்னு 4 பேர் இருக்காங்க. இவங்க கூட ஒரு மங்கியும் வளர்ந்துட்டு வரான். அந்த மங்கி அந்த வீட்டில் இருக்க பாட்டிக்கிட்டையும் பேத்திக்கிட்டையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இவங்க சந்தோஷத்தில் இடி விழுற மாதிரி ஒரு செய்தி. அவங்க மகனுக்கும் மருமகனுக்கும் ஃபாரினில் வேலை கிடைச்சிருக்கு. ஸோ அவங்க எல்லாம் ஹாப்பியாக கிளம்பிட்டுருக்காங்க. ஆனால் அந்த நேரத்தில் பாட்டியும் மங்கியும் மட்டும் சோகமாக இருக்காங்க. என்ன காரணம்னு பார்த்தோம்னா, அவங்க கண்டிப்பாக நம்ம பேத்தியை நம்ம கூட இருந்து பிரிச்சுடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம். அதே போல் பேத்தியும் அழுகுறா, நான் பாட்டியை விட்டு வரமாட்டேன், பாட்டி கூட தான் இருப்பேன்னு. ஆனால் அவங்க அம்மாவும் அப்பாவும் கேட்கல, நான் கண்டிப்பாக கூப்பிட்டு போயிடுவேன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாட்டிக்கு எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் வைக்காமல் எல்லாத்தையும் விற்றுட்டு பாட்டியை கூப்பிட்டு போயிட்டு ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்த்துடுறாங்க. இதை பார்த்த பேத்தி ரொம்ப கஷ்டப்படுறா. இது எல்லாத்தையும் நம்ம மங்கி பார்த்துட்ருக்கான். நம்ம எப்படியாச்சும் பாட்டியை முதியோர் இல்லத்துலேருந்து கூப்பிட்டு போயிடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான். முடிவு பண்ணிவிட்டு பாட்டியை முதியோர் இல்லத்துலேருந்து தனது வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறான். உடனே அங்கே போயிட்டு பாட்டிக்கு தேவையான எல்லாத்தையும் செய்கிறான். ஆனால் பாட்டி சந்தோஷமாக இல்லை. பாட்டியோடக்கு சந்தோஷம் வேணும்னு நம்ம ஒன்று என்ன பண்ணணும்னு யோசிக்கிறான். அதுபோல் யோசிக்கும் போது அப்பா அம்மா இல்லாமல் இருக்க குழந்தைங்க எல்லாத்தையும் பார்க்குறான். பார்த்துட்டு அந்த குழந்தைங்க எல்லாரையும் கூப்பிட்டு பாட்டிக்கிட்ட விடுறான். பாட்டியும் சந்தோஷமாக வராங்க. நாளடைவில் அப்படியே நாட்கள் போய்கொண்டே உள்ளன. பசங்க எல்லாரும் பெரியவராங்க. பாட்டிக்கும் வயசாகுது. பாட்டிக்கு உடம்பு முடியாமல் போகுது. பசங்க நல்லா பார்த்துக்கிறாங்க. பாட்டியை சந்தோஷமாக வச்சுக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் காரில் இருந்து இறங்கி வராங்க. அந்த பெண் ஓடி வராங்க. அதை பார்த்த பாட்டி ஷாக் ஆகிறாங்க. ஆமாங்க, அந்த பெண் யாரும் இல்லை, பாட்டியோட பேத்தி தாங்க. பாட்டி இந்த பெண்ணை பார்த்த உடனே சந்தோஷத்தில் கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. தன்னுடைய மகனும் மருமகளும் நம்மளை என்னன்னு கூட கண்டுக்கல, ஆனால் நம்ம பேத்தி நம்ம மேலே இவ்வளோ பாசமாக இருக்கான்னு நினைக்கிறாங்க. நம்ம மங்கியும் சந்தோஷப்படுறான். அதுபோல் பாட்டி வளர்த்த பசங்களும் எல்லாம் நல்லா பெரியவங்களாக ஆயிட்டாங்க. எல்லோரும் இப்போ ஒன்றா சந்தோஷமாக இருக்காங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி பாட்டி இருக்காங்க, எனக்கு பேத்தி இருக்காங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.